Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ப்ளவுஸ், எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ், அப்புறம் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே பார்ப்போம். இது ஒரு ரேண்டம் vlog, அதாவது 2-3 டேஸாக எடுத்த ஒர்க்கை ஒரே வீடியோவாக காட்டுறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இது எதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை, ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 300லேருந்து கேட்டிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350க்கு தான் இந்த ஒர்க் போட்டிருந்தோம். ப்ளவுஸும் சாரீ பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலர், ப்ளவுஸ் பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. டிசைனும் நம்மளே பார்த்து போட சொல்லிட்டாங்க. மேங்கோ வந்துருந்துச்சு, அதனால் மேங்கோ எயின் பண்ணி நெக் ஃபுல்லாக மேங்கோ போட்டு மிடில் ஒரு சென்டராக ஒரு ஃப்ளார் வர மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ வித் வயலட் கலர் மாதிரி, எல்லோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி டல் கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்க்க பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டும் கலரும் அழகாக இருந்தது. 2 கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 300க்கு அந்த மாதிரி தான் இந்த ஒர்க் போட்டிருந்தோம். அவங்க கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா 300ல் போட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சாரியுமே கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக டைலர் ஒர்க்கு, அதனால் 300 ஒர்க்கு தான் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாரீ, இது 400 ரேஞ்சுக்கு போட்டிருந்தோம். இதுவும் மேங்கோ டிசைனில் தான் கேட்டிருந்தாங்க. மேங்கோ டிசைன் நீங்கள் பார்த்தானா போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நெக் ஃபுல்லாக மேங்கோ, நடுவில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வர மாதிரி மேட்ச் பண்ணி இந்த கலர் போட்டிருந்தோம். காப்பரும் இந்த கலரும் போட்டுருந்தோம். சாரீ கொடுக்கல, சாரீ 2 சாரியுமே இதே கலர் அப்படிங்கிற மாதிரி சாரீ மட்டும் காமிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ, க்ரீன் வித் பிங்க்கு. ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க்கில் கொடுத்துருந்தாங்க. ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அது 300க்குள்ளே போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் அவங்களே செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சும்மா கொடி மாதிரி, ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறனால சின்னதாக மைல்டான ஒரு கொடி மட்டும் போட்டிருந்தோம். ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் இதே ஒர்க் தான் போட்டிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் சாரீ, இது வந்து ஒரு பிரைடோட சாரீ. இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்து தான் இனிமேல் ஒர்க் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க்கு போட வேண்டிய சாரீ. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆரி ஒர்க் போட வேண்டிய சாரீ. இந்த இது எல்லாமே ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம சில்க் காட்டன் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம அடுத்த ஒர்க் போடணும். இது அடுத்த நாள் காலையில் நம்ம சில்க் காட்டன் எடுத்துகிட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா முடிச்ச ஒர்க் எல்லாமே காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோவை ஃபைனலாக எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 700க்கு போட்டேன். ஆனால் இது ரேட் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்துட்டேன். எனக்கே தெரியல, மிஷினில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் இத்தனை ஸ்டிச்சஸ் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இந்த ஒர்க்கில் போட்டு கொடுத்தேன். அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபைனல் ஒர்க்கு மொத்தமாக கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க்கு. ஸ்லீவ் மட்டும் போட்டுட்டா வேலை முடிஞ்சுது. ஒரு ஸ்லீவ் போட்டாச்சு, 2வது ஸ்லீவ் போட்டுட்ருக்கு. ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதை ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறனால இந்த ஒர்க்கை ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு இந்த ஒர்க்கும் முடிஞ்சுது. இதை நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு கஸ்டமரை கூப்பிட்டு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒர்க்கு நம்ம முதல் நாள் காமிச்சேன் இல்லையா, அதோட தொடர்ந்த வீடியோ தான் அடுத்த நாள். இது பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கு போட்டு நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதை வந்து இன்றைக்கி நைட்டே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும். ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு மேக்கப் இருக்குது. அதாவது இது பிரைடு மெய்டு தான், இவங்களோட பிரதருக்கு தான் மேரேஜ். அதனால் இவங்க ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கிட்ட தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. போன வீடியோவில் காமிச்ச ப்ளவுஸ் எல்லாமே இவங்களோட தான். இது வந்து திடீர்னு எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நான் தான் செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். வேறு ஆப்ஷனே கிடையாது, சில்வரும் ப்ளூ மட்டும்தான். ஸோ அதனால் இந்த கலரை மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் சாரீ எல்லாமே. ஆனால் ஒர்க்கு நான் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம தைக்க ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம முன்னாடியே ஒர்க் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 5 ப்ளவுஸ்க்கு மேலே ஒரே நாளில் இதே சேம் டிசைனே போட்டோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபேமிலிலேருந்து வந்திருந்தாங்க 2 பேருமே. அதனால் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியே போட்டாச்சு. சாரீ கலரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரே மாதிரி போட்டாச்சு. இதுவும் க்ரீன் வித்து காப்பர் கலர், அது க்ரீன் வித்து சில்வர் கலரில் வந்துருந்துச்சு, சில்வர் ஜெரி. இது க்ரீன் வித்து காப்பர் கலரில் வந்துச்சு. சேம் இதுக்கும் இதே மாதிரி ஒர்க்கை போட்டாச்சு. ஒர்க்கை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணி எல்லாத்துக்குமே டெலிவரி ஒரே நாளில் கொடுத்துடலாம்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ளவுஸ், இன்னொரு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலரில் போட்டிருந்தோம். அது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் இருக்குது. அந்த ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் டிசைன் தான். இதுக்கு முன்னாடி 2 கஸ்டமருக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. சேம் இதே டிசைன் தான். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு இந்த டிசைன் போட்டுட்ருந்தோம் அப்படிங்கிறனால வந்து பார்க்குறவங்க எல்லாமே இதே டிசைனே போட்டுருங்க, இதே டிசைனே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு மட்டுமே ஒரு 5 ப்ளவுஸ்க்கு மேலே இந்த ஒர்க் போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து மிஷினை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் மிஷினை பற்றி டீட்டெயில் வந்து தனியாக சொல்ல முடியல. நான் வந்து ஒரு தனி வீடியோவாக எடுத்து மிஷின் எப்படி வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், அதில் என்ன பர்பஸு, ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ரைடல் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு தனியாக ரிலாக்ஸாக ஒரு நாள் கம்ப்ளீட்டாக மிஷினை பற்றி நாலேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போ வீடியோ நான் யூடியூப்பில் போட்டாலும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, எல்லாமே நிறைய பேர் கேட்டுகிட்டு தொடர்ந்து ஒரு 2-3 சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மிஷின் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோன்னு. நான் ஒரு சிலருக்கு ரேட்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மிஷினை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இன்றைக்கி ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்டிச் பண்ண ஒர்க்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது நேற்று நான் போட்ட ஒர்க்கு. திடீர்னு ஈவினிங் வந்து ஸ்கூலில் இருந்து இந்த ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. கந்தசாமி கண்டர் மேல்நிலை பள்ளின்னு சொல்லி தலைவர் ஐயோட ஃபோட்டோவும் போட்டு கந்தசாமி கண்டர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறத மிஷினில் எம்ப்ராய்டிங் பண்ணி தரணும்னு டைம் இல்லை தான். ஆனால் எனக்கு வந்து இந்த டிசைன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறனால இது நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணினேன். அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் பண்ணினேன். இந்த டிசைனை ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு அமிச்ச பிடிஎஃபாக நான் அவங்களுக்கு அமிச்சு இந்த டிசைன் பண்ணித்தர முடியுமான்னு டிசைனர்கிட்ட கேட்டேன். பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நான் மதியம் அமிச்சு கேட்டேன். ஒரு 3-4 o'clock தான் அனுப்புனேன். அவங்க எனக்கு 6:30-7 o'clockலாம் டிசைனை மேக் பண்ணி எனக்கு ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போட்டு முடிக்க நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. டிசைன் ரொம்ப நல்லா அழகாக வந்துருந்துச்சு. என்னோடய மிஷின் ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் சைஸ்க்கு வந்திருந்தது. டிசைன் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுலேயுமே மிஸ்டேக் இல்லை, கரெக்ஷன் எதுவுமே கிடையாது. அவ்வளோ நீட்டாக வந்திருந்தது. என்ன போட்டு நைட்டில் பகலில் ஃபுல்லாக மிஷின் ரன் பண்ணிவிட்டு மீண்டும் நைட்டும் ரன் பண்ணவும் இடையில மிஷின் ஆஃப் ஆச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டுமா தவிர மற்றபடி ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஒர்க்கை பற்றி. இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.